ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரைஃபிள் கிளப்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆஷி கபூர் டைரக்ட் பண்ண இந்த படத்தில் திலீஷ் போத்தன், அனுராக் கஷ்யப், உன்னிமாயா பிரசாத், தர்ஷன ராஜேந்திரன், விஜயராகவன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை ஷியாம் புஷ்கரன், திலீஷ் கருணாகரன் அண்ட் சுஹாஸ் தான் எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து வைஃப் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப வெக்கத்தோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இனிமே 2 பேருக்கு சாப்பிடணும், இல்லைன்னா நம்ம குடும்பத்துல புதுசா ஒருத்தர் வர போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அவரன் கிட்ட இவரோட வைஃப், நீ வேட்டைக்கு போயிட்டு வரும்போது காட்டு பன்னியோட லிவரை கொண்டு வா, ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நமக்கு தெரிஞ்சாலும், அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். அனுராக் கஷ்யப் தான் தயானந்தா நடிச்சிருக்காரு. இவர் மிகப்பெரிய ஆர்ம்ஸ் டீலர். அதுக்கப்புறம் மேங்களூர்ல ஒரு பெரிய பப்போட ஓனரும் கூட. இவர் ஒரு ஆட்டோமேட்டிக் ரைஃபிள ஹேண்டில் பண்ணும்போது தெரியாம இவர் மேல குண்டு பட்டுடுது. அதே சமயம் ரைஃபிள் கிளப்ல கிளே ஷூட்டிங்க விளையாடிட்டு ஒரு குரூப் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இவங்கள பொறுத்தவரையும் இவங்க யூஸ் பண்ற அந்த கன் விளையாட்டுக்கும், ஃபன்க்காகவும் தான். இந்த மாதிரி 2 கான்ட்ராஸ்டான சீன்ஸ காமிச்சு, எப்படி ஒரு செட்டுக்கு இது ஒரு சீரியஸான பிசினஸ ரன் பண்ணிட்டு இருக்காருன்னும், இன்னொரு செட்டுக்கு இது ஒரு பொழுதுபோக்கா எப்படி இருக்குன்னு காமிக்கிற விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துல நெறைய ஆக்டர்ஸ் ரொம்ப தனித்துவமான கேரக்டர்ஸா நடிச்சிருக்கிறதுலயே, நம்ம மனசுல இவங்கலாம் ஆழமா நின்னுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுல ஒரு சில அன்யூசுவல் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி தன்னோட பேர பசங்கள சேஃப்டியா வச்சுட்டு, இவங்க வந்து ஷூட் அவுட் பண்றதுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள பொறுத்தவரையும் கிளப்ல இவங்க தான் பெஸ்ட் ஷூட்டர்ன்னு வேற சொல்லிப்பாங்க. அடுத்ததா கஷ்டப்படுற ஒரு அப்பா கேரக்டர். இவரு அங்க நடக்கிற ஷூட் அவுட்டுக்கு வெறும் பாக்ஸஸும், எல்லோ ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு வருவாரு. யார சுடணும்னு சொல்லி 2 சிஸ்டர் இன் லாஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களோட கேரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்கா இல்லனாலும், இவங்களோட பிஹேவியர், இவங்க கேரக்டருக்குன்னு எழுதி குடுத்துருக்க அந்த ரைட்டிங் ஸ்டைல பார்க்கும்போது, நம்மள நம்ப வைக்குது. அதே சமயம் ஃபன்னாவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே யாருகிட்டயும் மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. அதே சமயம் போல்டா இருக்கிறதுனால, இவங்கள நமக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுறது தான் உண்ம. சண்டை வர சீன்ஸா இருக்கட்டும், ஷூட் அவுட்டுன்னு ரொம்ப அதிகமா இந்த படத்துல இருந்தாலும், ஆரம்பத்துல ரொம்ப லைட்டா ஒரு சாங், அதுக்கப்புறம் டான்ஸ்ன்னு கிளப்ல நடக்கிற விஷயங்கள காட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் கதைய ரொம்ப விறுவிறுப்பா கொண்டுட்டு போறாங்க. ஆஷிக்கோட சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்துக்கு பெரிய ஹைலைட்டா இருக்கு. அங்க இருக்கிற இடங்களோட அழகா இருக்கட்டும், ஒரு பக்கம் சண்டை காட்சிகள், கன் ஃபைட்டுன்னு எல்லாமே ரொம்ப அழகா கேமரால பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு ரொமான்டிக்கான ஹீரோ எப்படியாவது ஒரு ஆக்ஷன் ஸ்டார் ஆகி ரைஃபிள ஹேண்டில் பண்ண கத்துக்கணும்னு பார்க்குறாரு. இவரோட ஜேர்னியே ரொம்ப அழகா இருக்கும். இவரோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்றத கண்டுபிடிச்சு, கடைசியில நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ட குடுத்து, ஒரு பஞ்ச் லைன் ஒண்ணு பேசுவாரு பாருங்க. அதுதான் நம்ம மைண்ட்ல அப்படியே நிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். வரதன் படம் மாதிரியே இது டபுள் மடங்கா இருக்கு. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப யூனிக்கா, அதே சமயம் ஒரே ஃபுல் ஆஃப் எனர்ஜியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல இவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பக்காவா நடிச்சிருக்காங்க. திலீஷ் போத்தனும், அனுராக் கஷ்யப்போட ரோல் எல்லாரையும் விட தனியா தெரிஞ்சாலும், மத்த கேரக்டர்ஸ் அவங்களோட மொமெண்ட்ன்னு வரும்போது பக்காவா வந்துட்டு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு வாணி விஸ்வநாத் கேரக்டரை பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜெண்டர் முக்கியம் கிடையாது, தைரியம் இருந்தால் போதும்னு காமிக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. திலீஷோட புத்திசாலித்தனமான பேச்சு, டபுள் மீனிங்ல இருக்கிற ஒன் லைனர்ஸ்னு எல்லாமே காமெடியா அதே சமயம் செமையாகவும் இருந்தது. ஒரு வால்ட்டில் திப்பு சுல்தானோட காலத்துல இருந்து பிரிட்டிஷ் காலத்துல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட் சீனா இருந்தது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எந்த லாஜிக்கோ இல்லை ரூல்ஸோ இல்லாமல் வெறும் ஆக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய இருந்தாலும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸும் கிடையாது. கன் ஃபைட்டை பார்க்கும்போது மரத்தோட பட்டை தெறிக்கிறதா இருக்கட்டும், கண்ணாடி உடையிறதா இருக்கட்டும், ரத்தம் கொட்டுறதுன்னு எல்லாமே இருந்தாலும் எந்த ஒரு சீனும் டிஸ்டர்ப்டாக இல்லை. இந்த மாதிரி ஒரு வயலண்ட்டான படம் இருந்தாலும் கூட அங்கங்கே வர டயலாக்ஸ் நம்மளை காமாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் இந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஆக்ஷன், காமெடி, கேரக்டர்ஸோட ரைட்டிங், சர்ப்ரைஸ்னு எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான படம் தான் இது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.